குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் கொங்கண நாயனார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் இதுவரைக்கும் 56 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 57. பண்டுமே ஆழக்கிணற்றுக்குள்ளே 2 கெண்டை இருந்து பகட்டுதடி, கண்டிருந்தும் அந்த காக்கையுமே அஞ்சி கழுகு கொன்றது பாருங்கடி. ஆழ்கிணறு அப்படின்னா உடம்பு அடியில் உள்ள மூலாதாரம், 2 கெண்டை அப்படின்னா இடைக்கலை பிங்களை ஆகிய 2 நாடிகள், பகட்டுதல் அப்படின்னா ஒளிர்தல், உடம்பு அடியில் உள்ள மூலாதாரத்தில் இடக்கலை பிங்களை ஆகிய 2 நாடிகள் ஒளிர்கின்றன. காக்கை என்பது ஓரளவு பறக்கும் தூரம், கழுகு என்பது வானின் உச்சியில் பறக்கும் தூரம். எனவே மூலாதாரத்தை அடுத்த ஆதாரங்கள் வரை யோக பயிற்சி செய்தால் போதாது, மிக உச்சி வரை, அதாவது ஆக்ஞேயம் வரை மன உணர்வால் தூண்டினால்தான் இவை இதன் நாடிகள் வசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 58. ஆற்றிலே 5 முதலையடி, அரும் புற்றிலே 2 கரடியடி, கூற்றனும் 3 குருடனடி, பாசம் கொண்டு பிடிக்கிறான் வாழை பெண்ணே. கூற்றன் அப்படின்னா யமன். சுழுமுனை நாடியில் தொடர்ந்து ஒளி போவது 6 என்று கூறப்பட்டுள்ளது. அது பஞ்சபூத கலப்பு ஒளி என்பதால் 5 முதலை என அறிய வேண்டும். யமபயம் வராது என்பதால் முக்காலமும் குருடன் என்று அறிய வேண்டும். பாசத்தால் பிடிப்பவன் யமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 59. முட்டையிடுகுது ஒரு பறவை, முட்டை மோசம் பண்ணுது ஒரு பறவை, வட்டமிட்டாரூர் கன்னியில் 2 மானும் தவிக்குது வாழை பெண்ணே. கன்னி அப்படின்னா வலை. யோக சித்திக்கு முயலும் உணர்வு ஒன்றை முட்டை என்றும் அதை தடுப்பதற்கான மாயையை பறவை என்றும் உருவகம் செய்துள்ளார். இடைக்கலை பிங்களை என்ற 2 நாடிகள் மாறி மாறி வருவதை வலையில் 2 மான்கள் தவிப்பதாக கூறியிருக்கிறார். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 60. அட்டமாவின் வட்ட பொட்டலிலே 2 அம்புலி நிற்குது தேர்மேலே, திட்டமாய் வந்து அடிக்குதில்லை தேகம் செந்த நல்லானதே வாழை பெண்ணே. அம்புலி அப்படின்னா சந்திரன், தேகம் அப்படின்னா உடல், செந்தனல் அப்படின்னா நெருப்பு. வளர்பிறையும் தேய்பிறையுமான 2 சந்திரன்கள் தலையில் சந்திர மண்டத்தில் திரிவதை வட்ட பொட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்டமா என்பது புரியட்டகத்தின் விளைவு அப்படிங்கிறது. உடல் ஒளியானதே தவிர இன்னும் திட்டமாக உணர்வு திரளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 61. முக்கோண வட்ட கிணற்றுக்குள்ளே மூல மண்டல வாசி பழக்கத்திலே, அக்கோண வட்ட சக்கரத்தில் வாழை அமர்ந்திருக்கிறாள் வாழை பெண்ணே. மூலம் அப்படின்னா மூலாதாரம், வாசி பழக்கம் அப்படின்னா பிராணாயாம பயிற்சி. மூலாதாரத்தில் முக்கோணம் 4 இதழ் தாமரை வட்டத்தில் உள்ளது. இதனை கிணறு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. மூலாதாரத்தில் உள்ளேயும் வெளியுமாக எட்டும்படி வாசியோக பயிற்சி செய்து பழகினால் அக்கோண வட்டத்தில் வாழை இருப்பதை உணரலாம். தலை உச்சியில் சிவமும் மூலாதாரத்தில் பராசக்தியும் இருப்பதை இந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 62வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.